டாபிக் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 7,500 at 4% per annum for 2 years compounded annually. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன? கூட்டு வட்டி. ஒரு ஒரு ஆண்டு முடிவுல வட்டி கிடைக்குது, அந்த வட்டியை தூக்கி அசல்ல போட்டு திரும்பியும் அடுத்த வருடங்களுக்கு புதுசா நம்ம என்ன செய்வோம், அந்த வட்டிக்கும் நமக்கு வட்டி போடுவோம். ஓகேவா? அதுதான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இது என்ன சொல்றான், 7,500 ஒருத்தன் வச்சிருக்கான், 4% வேற ஆனம் வட்டிக்கு 2 வருஷத்துக்கு வட்டிக்கு வர்றான். வட்டிக்கு வர்றப்ப அவனுக்கு எவ்வளவு கூட்டு வட்டி கிடைக்குது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குது, இதுக்கு ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் போடுங்க. ஃபார்முலா என்ன? P1 plus R divided by 100 N. ஓகேவா? இப்ப இதுக்கு என்னன்னு பாரு. Pனா என்ன? பிரின்சிபல் எவ்வளவு இருக்கு? 7,500. ஆர்னா என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. அடுத்தது என்னன்னா என்ன? நம்பர் ஆஃப் இயர்ஸ். எத்தனை? 2 years. ஓகேவா? இதை நம்ம அப்படியே ஃபில் பண்ணுவோம். P வந்து 7,500 1 பிளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4 டிவைடட் பை 100 இயர் 2. ஓகேவா? இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் என்னன்னா, அமௌண்ட் அதாவது முதல் பிளஸ் வட்டியும் சேர்ந்து கிடைக்கும், கூட்டு வட்டியும் சேர்ந்து கிடைக்கும். இப்ப போடுங்க 7,500. இது என்ன போடுவீங்க? 1 டிவைடட் பை 1 பிளஸ் 4 டிவைடட் பை 100. இதை மட்டும் கீழே தனியா செய்யும். ஓகேவா? 1 டிவைடட் பை 1 பிளஸ் 4 டிவைடட் பை 100. இப்ப ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு? 100. இதை 100ஆல பெருக்கணும் அப்படின்னா இதையும் 100ஆல பெருக்கினா தான். ஓகேவா? இதை 1ஆல பெருக்கினா 100 வரும், இதையும் 1ஆல பெருக்கினா எவ்வளவு வருது? 4. டோட்டலா போட்டீங்கன்னா 104 டிவைடட் பை 100. ரெண்டு ஷார்ட் அவுட் பண்ணா 26 டிவைடட் பை 25. 7,500 26 டிவைடட் பை 25 பவர்ல 2 அப்படின்னா 7,500 இன்ட்டு 26 டிவைடட் பை 25 இன்ட்டு 26 பை 25. எல்லாத்தையும் நீங்க அடிச்சு போட்டீங்கன்னா, இதை அடிச்சா என்னாச்சு? 3. இதையும் அடிச்சா என்னாச்சு? 12. இது எல்லாத்தையும் நீங்க பெருக்கி போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 8,112 வரும். இது வந்து முதல் மற்றும் பிரின்சிபல் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்ம கேட்கறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்கறோம். அப்பனா பிரின்சிபல் எவ்வளவுங்க? 7,500 கழிச்சிருங்க. 7,500 கழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 612ங்கிறது மட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே தானே?